இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டின் பொருளாதாரம் வேகமான மீட்சியை அடைந்து வருவதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஒரு தேசத்தின் நிதிநிலைமை சீர்குலைந்த பிறகு பொதுவாக கணிக்கப்படும் 10 ஆண்டுகள் நீடித்திருக்கும் மீட்பு காலத்தை இலங்கை முறியடிக்கும் என்றும் அவர் திட்டவட்டமாகக் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரப் பாதை குறித்துப் பேசிய ஜனாதிபதி, நெருக்கடிக்கு பிந்தைய காலங்களில் வேகமான மீட்சியை வெளிப்படுத்தும் நாடாக இலங்கையை அங்கீகரிக்கும் சமீபத்திய சர்வதேச அறிக்கைகளைச் சுட்டிக்காட்டினார். அவர் மேலும் கூறுகையில், பொருளாதாரம் சரிந்தால் ஒரு தசாப்தத்தை இழக்க நேரிடும் என்று பொருளாதார நிபுணர்கள் அடிக்கடி கூறுவார்கள். 2022 இல் நாம் சரிந்திருந்தால் 2032க்குள் நாம் மீள வேண்டும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் அடுத்த ஆண்டிற்குள் நாம் நமது 2019ஆம் ஆண்டு பொருளாதார நிலைக்குத் திரும்ப முடியும் என்று நம்புகிறோம் எனக் குறிப்பிட்டார். ஜனாதிபதி திசாநாயக்க இந்த முன்கணிப்பு வெறும் அரசியல் பேச்சு அல்ல என்றும், இது தரவுகள் மற்றும் பொருளாதார குறிகாட்டிகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்றும் வலியுறுத்தினார். 2022ஆம் ஆண்டு சரிவுக்கு முக்கிய காரணம் கடுமையான டாலர் பற்றாக்குறை என அவர் குறிப்பிட்டார். அத்துடன் 2025ஆம் ஆண்டில் சாதனை அளவிலான வெளிநாட்டு நாணய வருவாயை ஈட்ட உள்ள 4 முக்கிய வருவாய் வழிகளையும் அவர் விளக்கினார். 2018 இல் பதிவான 2.3 மில்லியன் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கையை விஞ்சி 2.5 மில்லியன் சுற்றுலாப் பயணிகள் வருகை தரும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புலம்பெயர் இலங்கை மக்கள் தொடர்ந்து பொருளாதாரத்திற்கு ஆதரவளிப்பதால் இது வரலாற்று உச்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொருட்கள் மற்றும் சேவைகள் இரண்டின் ஏற்றுமதியும் சாதனை அளவிலான வருவாயைத் தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்கம் ஏற்கனவே $1 பில்லியன் நேரடி வெளிநாட்டு முதலீட்டைப் பெற்றுள்ளது. அத்துடன் கொழும்பு துறைமுக நகரத் திட்டத்திற்காக $1.5 பில்லியன் முதலீடுகளையும் பெற்றுள்ளது. டாலர் நெருக்கடியைக் கையாள்வதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை ஒப்புக்கொண்ட அதேவேளையில், ஜனாதிபதி எதிர்வரும் சவாலாக இருக்கக்கூடிய கடன் சேவை குறித்து எச்சரித்தார். இது 2028 இல் தொடங்க உள்ளது. அந்தப் பொறுப்புக்குத் தயாராவதற்கு 2026 மற்றும் 2027ஆம் ஆண்டுகளில் ஒரு சாத்தியமான பொருளாதாரத்தை நாம் கட்டியெழுப்ப வேண்டும் என்று அவர் கூறினார்.